வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். வாழைப்பழத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, பொட்டாசியம், விட்டமின் ஏ, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் B6, இரும்பு சத்து, மெக்னீசியம் போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இது நம்மளுடைய உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியம் தரக்கூடியதாக இருக்குது. ஸோ அதனால் எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அது செரிமானத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதில் ஆரம்பித்து மன அழுத்தத்தை நமக்கு மேம்பாடு அடைய செய்வது வரைக்குமே உதவிகரமாக இருக்கும். ஸோ வாழைப்பழங்களை எடுத்துக்கிறதால இன்னும் என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வாழைப்பழம் நமக்கு சுறுசுறுப்பு அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ வாழைப்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா எப்போதுமே நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்னா புத்துணர்ச்சியை செயல்படலாம். சோம்பேறித்தனமெல்லாம் நமக்கு இருக்காது. வாழைப்பழம் பல சத்துக்களை தனக்குள்ள கொண்டு இருக்கு. குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்களை நிறைந்து காணப்படுகிறது. தினமும் நம்ம தொடர்ந்து ஒரு வாழைப்பழம் அப்படின்ற அளவுகளில் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கலாம். தினமும் காலையில் வாழைப்பழம் சாப்பிடுவதால் நாள் முழுவதும் சுறுசுறுப்பு, உற்சாகம் நம்மளுடைய உடலுக்கு வந்து நிறைந்திருக்கும். மூளை எப்போதுமே விழிப்புடன் இருக்க செய்வதில் வாழைப்பழம் முக்கிய பங்கு வகிக்குது. அதனால் தேர்வுகள் எழுதுவதற்கு முன்பாக மாணவர்கள்லாம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தேர்வுகளை எழுத போகும்போது அவர்களினுடைய மூளையினுடைய செயல்திறன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சிறப்பாக தேர்வுகளை எழுதுவதற்கு அது உதவிகரமாக இருக்கும். எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக சிந்தித்து செயல்படுவதற்கு மூளையும் உடலும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். மலச்சிக்கல் நீங்குவதற்கு வாழைப்பழத்தை வந்து சாப்பிடலாம். கடுமையான மலச்சிக்கலை சந்திக்கக்கூடிய நபர்கள் வந்து ஆரோக்கியமான உணவுகளோட வாழைப்பழத்தையும் சேர்த்துக் கொள்ளும் போது மலச்சிக்கல் வந்து விடுபட்டு விடலாம். பழங்காலத்தில் ஆரம்பிச்சே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக பழங்கள்ல வாழைப்பழம் வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்கு. பல பேருக்கும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு, அதாவது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தினமும் காலை மற்றும் மதிய வேலை உணவுகளை சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு உணவு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நீண்ட நாட்களாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனை விரைவில் நமக்கு நீங்கிடும். வயிற்றில் நீர் சத்து குறைபாட்டால மலம் இறுகி போகக்கூடிய பிரச்சனையை கூட வாழைப்பழம் நமக்கு வந்து தடுக்கும். அப்போ நமக்கு சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற எந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை நமக்கு அதிகமாக போதை இருக்குது அப்படின்னா அந்த போதையை நமக்கு இறங்கணும் அப்படின்னா வாழைப்பழத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இன்று பலருக்கும் வந்து மது அருந்தக்கூடிய பழக்கம் வந்து இருக்குது. அதில் சிலர் வந்து அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதையை வந்து தலைக்கேறி வந்து அவதிப்படுறாங்க. ஸோ இவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழைப்பழத்தை அவங்களுடைய உணவுகளை சேர்த்து கொடுக்கும்பொழுது அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். போதை இறங்குவதற்கு அது உறுதிகரமாக இருக்கும். அப்போ போதையை தெளிவடைய செய்யறதுக்கு ஒரு வாழைப்பழத்தை சிறிது கெட்டி தயிர் மற்றும் சிறிது தேன் ஆகியவற்றோட ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அதை வந்து பார்த்தோம்னா மிக்ஸ் பண்ணி போதை தலைக்கேறி நபர்களுக்கு கொடுக்கும்போது சீக்கிரத்தில் அது போதையை தெளிவதற்கு இந்த கலவை வந்து உதவிகரமாக இருக்கும். அப்போ போதையை வந்து இறங்க ஆரம்பித்து உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளும் மீண்டும் நன்றாக இயங்க ஆரம்பிக்கும். அப்போ ஆரோக்கியமாகவே போதை இறங்குவதற்கு இந்த வழிமுறையை வந்து பயன்படுத்தலாம். அதுக்காக நம்ம வந்து எல்லா நேரங்களிலுமே இது வந்து பயன்படுத்தணும், போதையோடு இருக்கணும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. மது அருந்தக்கூடிய பழக்கம் வந்து உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் வந்து கேடு விளைவிக்கும் அப்படின்றதால அதை விட்டு விடுவது நல்லது. ஒருவேளை உங்களுக்கு போதை இறங்கணும் அப்படின்னா இந்த முறையை பயன்படுத்தி பார்க்கலாம். அல்சர் உங்களுக்கு வந்து விரைவில் தீர்வதற்கு வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு புண். இந்த அல்சர் வந்து பெரும்பாலும் காலை உணவுகளை யாரெல்லாம் சாப்பிடாம இருக்காங்களோ, அதாவது காலை உணவை ஸ்கிப் பண்ணிட்டு போறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த அல்சர் ப்ராப்ளம் ஏற்படும். அதிகமாக காரசாரமாக இருக்கக்கூடிய உணவுகளை அடிக்கடி உண்பவர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படும். நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து ஏற்படும். அப்போ தொடர்ந்து வந்து காலை உணவை சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் பின்பு காலை உணவை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அல்சர் புண்கள் உங்களுக்கு வந்து அந்த கூடிய விரைவில் அது வந்து குணமாயிடும். வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய செயல்பாடுகளையுமே வாழைப்பழம் சீராக்கும். அதனால் உங்களுக்கு நேரத்துக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும், நீங்கள் உடனே சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ குறிப்பாக வந்து அல்சர் வந்து தீரணும் அப்படின்னா கண்ட உணவுகளை வந்து சாப்பிட்றதை விட்டுட்டு, காரசாரமான உணவுகள்லாம் சாப்பிட்றதை விட்டுட்டு காலை உணவை தவிர்க்காமல் சாப்பிடுங்க. உங்களுடைய உணவுகளை வந்து நீங்கள் முறையான அளவில் பின்பற்றும் போது அல்சர் தீர்ந்துவிடும். வாழைப்பழங்களை சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுடைய உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா விரைவில் அல்சர் வந்து உங்களுக்கு தீர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம்.
இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். வாழைப்பழங்களில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து இதயத்தை பாதுகாப்பதற்கு உதவியாக இருக்குது. இப்போ இந்த பொட்டாசியம் சத்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இறுக்கத்தன்மை ஏற்படாமல் தடுக்கும். இதய நலத்திற்கு பொட்டாசியம் சத்து மிகவும் அவசியமாகிறது. ரத்த அழுத்தம் என்று சொல்லக்கூடிய பிபி, அதாவது அந்த பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலாக வைத்துக்கிறதுக்கு சீரான அளவில் வைத்துக்கொண்டு இதயத்திற்கு சரியான அளவில் ரத்த நாளங்கள் வழியாக முறையான அளவில் ரத்த நாளங்கள் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை எடுத்து செல்வதற்கு வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து உறுதுணை இருக்கும். இதனால எந்த விதமான தடையும் இல்லாம சீரான அளவு ரத்த ஓட்டம் இதயத்திற்கு பாய ஆரம்பிக்கும். அப்போ மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த விதமான இதய நோய்கள் ஏற்படுவதையும் தவிர்ப்பதற்கு வாழைப்பழங்களை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். வயிற்றுப்போக்கு நின்று போவதற்கு, வயிற்றுப்போக்கால நம்மளுடைய உடல் இழந்த பலத்தை மீண்டும் மீட்டுக் கொள்வதற்கெல்லாம் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். கெட்டுப்போன உணவுகளை சாப்பிடுவதாலும் சில நோய்கள் காரணமாகவும் சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு லூஸ் மோஷன் ஏற்படும். இந்த வயிற்றுப்போக்கால உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உப்புகளினுடைய இழப்பு உண்டாகும். வாழைப்பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கோப்பை தண்ணீர்ல சிறிது உப்பு மற்றும் சர்க்கரை கலந்து அந்த நீரை நம்ம குடிச்சோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கால உடல் இழந்த சத்துக்களை மீண்டும் பெறுவதற்கு வாழைப்பழம் உறுதுணையாக இருக்கும். வயிற்றுப்போக்கு அந்த லூஸ் மோஷனுமே நமக்கு நின்றுடும். ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்னா வாழைப்பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கோப்பை தண்ணீர்ல கொஞ்சம் உப்பு மற்றும் சர்க்கரை கலந்து அந்த தண்ணீரை குடிக்கும் போது வயிற்றுப்போக்கால உடல் இழந்த சத்துக்களை மீண்டும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். வயிற்றுப்போக்கையும் நிறுத்திடலாம். கண்கள் நலம் பெறுவதற்கும் கண் பார்வையை கூர்மையாக்கிக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்புகள் ஒன்றானது கண்கள். இந்த கண்களை கொண்டுதான் நாம் அனைத்தையுமே பார்க்கிறோம், எந்த வேலைகளையுமே செய்யறோம். அதாவது ஒரு வேலையை செய்யறதுக்கு, ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு, வருவதற்கு, பார்ப்பதற்கு, படிக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை திறனானது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் இன்றைய காலத்தில் பலருக்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுது. அதுக்கு காரணம் போன்ஸ், லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்றது, கண்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது, வயசாகக்கூடிய முதுமை காரணம், மரபு வழி உள்ளிட்ட பல காரணிகளால கண் பார்வை பிரச்சனை நமக்கு ஏற்படுது. ஸோ அனைவருமே வாழைப்பழங்களை எடுத்துக்கணும். கண் பார்வை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நபர்கள்லாம் வாழைப்பழங்களை சாப்பிடும் போது வாழைப்பழத்தில் விட்டமின் ஏ சத்து நிறைந்திருக்கு. இது கண்களில் கண்புரை ஏற்படுவதை தடுக்கும், பிற நோய்கள் ஏற்படுவதையும் தடுக்கும். மேலும் விழிப்படலம், கருவிழி ஆகியவற்றினுடைய நலத்தை மேம்படுத்துவதால கூர்மையான கண் பார்வை பெறுவதற்கு வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும். புகைப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது புகைப்பிடிக்கும் கூடிய பழக்கம் கூட ஒரு வகை போதை பழக்கம் தான். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை உங்களுடைய கடினமான முயற்சியால் நீங்கள் நிறுத்திருக்கீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஒரு சில சமயங்களில் மீண்டும் மீண்டும் புகைப்பிடிக்கக்கூடும், மீண்டும் மீண்டும் புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு, அந்த எண்ணம் தோன்றக்கூடிய அந்த சமயங்களில் நீங்கள் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த புகைப்பிடிக்க தோன்றக்கூடிய அந்த உணர்வை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மேலும் இத்தனை காலமாக புகைப்பிடிக்கிறதால உங்களுடைய உடலில் தங்கி இருக்கக்கூடிய நிக்கோட்டின் என்று சொல்லக்கூடிய நச்சு பொருளை வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்தும் மெக்னீசியம் சத்தும் வெளியே கொண்டு வந்துடும். ஸோ அதுவும் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நல்லது. அதே போல் புகைப்பிடிக்கக்கூடிய அந்த பழக்கமும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்கள் வாழைப்பழத்தை சாப்பிடலாம். அதாவது புகைப்பிடிக்க வேண்டும் என்று தோன்றக்கூடிய நேரங்களில் வாழைப்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை கியூர் பண்ணிக்கலாம். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். உடல்நலம் எந்த அளவுக்கு முக்கியமோ அது போலவே அனைவருக்குமே மனநலம் நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். சிலருக்கு அப்பப்போ அதீத கோபம் மற்றும் வெறுப்பு போன்ற தீவிர உணர்ச்சிகள் ஏற்படும். மேலும் மனதில் ஒரு பதட்டமான ஒரு மனநிலையும் இருக்கும். ஸோ இப்படிப்பட்டவங்கலாம் வாழைப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது அவர்களுடைய மனநிலையில் சிறந்த மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத மருத்துவ ஆய்வுகளில் குறிப்பிட்றாங்க. ஸோ இதுக்கு காரணம் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து. இந்த மெக்னீசியம் சத்து மூளையை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும். அதனால எதையுமே நம்ம எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் எல்லாம் கிடைக்கும். குறிப்பா மன அழுத்தம், அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன், இதயம் படபடக்கக்கூடிய தன்மை, இது போல எந்த பிரச்சனையுமே இருக்காது. செரோட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்கள் சுரக்கப்பட்டு மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழம் உறுதுணையாக இருக்கும். அதனால தொடர்ந்து தினமும் ஏதாவது ஒரு வாழைப்பழங்களை சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழ முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு நலமோடு வாழ்வதற்கான வாய்ப்புகள் வாழைப்பழத்தின் மூலமாக கிடைக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.